நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான ராகி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்ம ராகி கஞ்சி பண்ணக்குள்ளே அதை நம்ம ஊற வச்சு தான் பால் எடுத்து கொடுக்கணும். நம்ம நைட்டே ஒரு 6-7 டைம் ராகியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு மார்னிங் இந்த மாதிரி ஒரு பிளெண்டரில் நம்ம ராகியை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி வந்தோன்னா அதில் நம்மளுக்கு பால் கிடைக்கும். அந்த பாலை நல்லா நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட் சாலிட் ஃபுட் ராகி கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பால் எடுத்து தான் கொடுக்கணும். நம்ம பவுடர் பண்ணி கொடுத்தோன்னா டைஜஷன் இஷ்யூஸ் வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி பால் எடுத்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ராகி தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ராகி கஞ்சி கொடுங்க. நம்ம வடித்து எடுத்த அந்த ராகியை திரும்பியும் ஒரு டைம் அரைச்சி திருப்பியும் நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம 2 டைம் அரைச்சி வடிகட்டிக்கணும். 3ஆவது டைம்லாம் அரைக்கக்கூடாது. 2 டைம் அரைச்சாலே போதுமானது. நம்ம அரைச்சி எடுத்த அந்த பாலை நம்ம திருப்பியும் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா அடியில் எதனா திப்பை இருக்கும், அது குழந்தைங்க தொண்டையில் சிக்குன்றதுனால நம்ம நல்லா திரும்பியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி எடுத்துட்ட பிறகு அந்த பால் நம்ம ஒரு 3/4 கப் எடுத்தோம்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதிலே ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்லேயே வச்சு நல்லா கிண்டணும். ஏன் நம்ம கொஞ்சம் தண்ணி நிறையா ஆட் பண்ணுறோன்னா அது நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் குழந்தைங்களுக்கு இந்த வயிற்றால போகிற மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டணும். நம்ம வேகமாக வச்சுட்டு கிண்டக்குள்ளே சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும். ஆனால் வேகாது அந்தளவுக்கு. நம்ம சீராக சிம்மில் வச்சுட்டே கிண்டக்குள்ளே தான் நம்மளுக்கு நல்லா வேகும் கஞ்சி. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும். இதை விடவும் கெட்டியாக வரும். அது வரைக்கும் நம்ம நல்லாவே கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் வேணுன்றதுன்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். ஆனால் நான் எதுவுமே சேர்க்காம தான் கொடுப்பேன். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு தான் கஞ்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். எந்த ஒரு இனிப்போ எந்த ஒரு சால்ட் அதுவுமே ஆட் பண்ணாமல் இதை அப்படியே கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க.